ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நான் ஒரு நல்ல மூவி சஜஷனோடு வந்திருக்கேன். இந்த படம் நெட்ஃப்ளிக்ஸில் இப்போ தான் வந்துச்சு. ஸோ இந்த படத்தோட பிளாட் என்னென்னா, ஜெனியா அப்படிங்கிற ஒரு பிளாக் அமெரிக்கன் உமன் தான் முடியாத குழந்தையும் வளர்த்துட்டு அந்த குழந்தைக்காக 2 வேலையும் செஞ்சுட்டு அவங்க லைஃப்பில் ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி இல்லாமல் வாழ்ந்துட்டுருக்காங்க. ஆல்ரெடி கஷ்டமாக போயிட்டுருக்கிற வாழ்க்கையில் ஒரு நாள் அவங்களுக்கு 2 அன்எக்ஸ்பெக்டட் கஷ்டமான 2 ஈவெண்ட்ஸ் நடக்குது. வேற ஒருத்தர்னால ஒரு விஷயம் நிறைவேறிய சம்மந்தப்பட்டியும், இன்னொன்று தான் பணி செய்கிற இடத்துல அவங்க சரியாக வேலை செய்யலைன்னு நினச்சா அவங்க பாஸே ஒரு கற்பனை பண்ணி அவங்கள வேலையை விட்டு அனுப்புகிற ஒரு சூழலில் அவங்க மென்டல் ஸ்டெபிலிட்டியை இழக்கிறாங்க. ஸோ அந்த மென்டல் ஸ்டெபிலிட்டியை இழந்து அங்கே ஒரு சின்ன விஷயம் நடக்கும். அதில் ஒரு 2 கொலை பண்ணுறதுக்கும் அவங்க முன் வந்துடுறாங்க. அந்த 2 கொலை நடந்ததுக்கப்புறம் அது ஊரில் எல்லாருக்கும் தெரிஞ்சு அவங்க இன்னொரு பேங்க்குக்கு போனதுக்கப்புறம் அந்த பேங்க்லேயும் ஒரு வித ஈவெண்ட் நடக்கும். ஸோ இந்த பேங்க்கில் இவங்களை பற்றி ஒரு அசம்ஷன் பண்ணி அங்கே இவங்களை ஒரு கொலைகாரனாக இவங்களை த்ரெட்டன் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இவங்க என்ன மாதிரி இவங்களை அதுக்கப்புறம் இவங்க எப்படி வெளியே வராங்க, இவங்க உண்மையாலுமே கொலை பண்ண தான் வந்தாங்களா அப்படிங்கிறத ஒரு பக்கம் அமெரிக்கன் போலீஸும் இன்வெஸ்டிகேட் பண்ணி அப்புறம் படம் என்ன மாதிரியாக முடிஞ்சு அப்படிங்கிறது தான் இந்த ஒரு படத்தோட ஒரு சின்ன ஸ்டோரி. ஸோ இந்த படம் எதனால் நான் ஸ்ட்ராங்காக சஜஷன் பண்ணுறேன்னா, ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு இந்த படம் ஒரு ட்ராமாவாக ஸ்டார்ட் ஆகி நெக்ஸ்ட்டு ஒரு த்ரில்லர் ஜானருக்கு ஷிஃப்ட் ஆகும். அப்புறம் இட் எண்ட்ஸ் வித் ஒரு சைக்கலாஜிக்கல் எமோஷனல் ட்ராமாவாக முடியும். ஸோ இந்த படம் எப்படி நமக்கு என்ன மெயினாக ஏன் இந்த படத்தை நான் பார்க்கணும்னு சொல்ல வரேன்னா, இந்த படத்துடைய சென்டர் கேரக்டர் ஒன்று இருக்குது. அந்த லீட் கேரக்டரோட அந்த படம் உங்களுக்கு கனெக்ட் ஆச்சுங்கிற இந்த சென்ஸ் இந்த படம் உங்களுக்கு கண்டிப்பாக ஒர்க் ஆகும். இல்லைன்னா கண்டிப்பாக இந்த படத்தில் கனெக்ட் ஆகாமல் போகலாம். இந்த படத்தில் ஒரு சில சின்ன சின்ன லாஜிக் மிஸ்டேக்ஸ் எல்லாம் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. கொஞ்சம் ஒரு நல்ல மூமெண்ட்ஸும் இருக்குது, அப்படியே கொஞ்சம் டல் மூமெண்ட்ஸும் அடிக்கும். பட் இந்த படத்தோட கிளைமேக்ஸ் கண்டிப்பாக நம்மளை கலங்கடிக்க வைக்கும். இந்த படத்தோட பேர் ஸ்ட்ரா. 2005 இப்போ 2025 3 நாள் முன்னாடி தான் இந்த படம் நெட்ஃப்ளிக்ஸில் வந்திருக்குது. கண்டிப்பாக இந்த படம் எல்லாருக்கும் பிடிக்கும். அது ஒரு மாதிரி எமோஷனல் சென்ட்ரிக்காக இருக்கிறதால கண்டிப்பாக இந்த படம் ஒரு மஸ்ட் வாட்சுன்னு தான் சொல்லுவேன். மறக்காமல் நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது, பாருங்கள். பாய்.